ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்னென்னா புளி சாதம் தாங்க பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கும் தம்பிக்கு மட்டும்தான். இந்த புளி பேஸ்ட் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து புளி சாதம் பண்ணினேன். அதோடது மீதி இருந்துச்சா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் புளி சாதத்துக்கு மீல் மேக்கர் ஃப்ரை வந்து செட் ஆகுமான்லாம் தெரியல. பட் ரீசெண்டாக நான் பார்த்தேன், ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது மீல் மேக்கரில் அப்படிங்கிறதுனால சரி எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர், தயிர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன்னா அதனால் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு இது கூடவே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டியது. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுகிட்டே இருந்தால் நல்லா சூப்பராகிடும். இப்படி தான் நான் ரீசெண்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தம்பிக்கு என்ன அப்படின்னா, எங்கள் மாமா வந்து கம்பெனியில் கேண்டீனில் சாப்பிட்ருவாங்க. தம்பிக்கு வந்து முட்டை சாதம் பண்ணலான்ட்டு அவன் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். அதனால் கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் ஸ்மெல்லு டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் சாதம் கொஞ்சமாக நெய் சேர்த்து போட்டால் சாப்பிடுவான் நல்லா. நெய் ஸ்மெல்லுக்கு தம்பி அப்படிங்கிறதுனால நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அவனுக்கு முட்டை சாதம் கொடுத்துட்டு எனக்கு வந்து புளி சாதமும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மீல் மேக்கர் இருந்தாங்க எங்களோட இன்றைக்கி மதிய சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.